ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பாருங்க, தம்பி மேரேஜ் நல்லபடியாக சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். தம்பி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டான். சித்தி நான் எல்லாருமே எமோஷ்னல் ஆகிட்டோம். காரணம் வந்து எங்கள் சித்தப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. இறந்து அவங்க ஃபஸ்ட்டு கொரோனா அப்போது இறந்துட்டாங்க. அதனால் அந்த ஃபீலிங் தான் எங்கள் எல்லாத்துக்குமே. அதனால தான் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே எமோஷ்னலாகவும் அதே நேரம் ரொம்பவே சூப்பராக போச்சு மேரேஜ். என் தம்பி நல்லபடியாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டான். அவன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். எல்லோரும் மனசார வேண்டிக்கோங்க. அது போதும் எங்களுக்கு. என் தம்பியோட வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கணும். சித்தப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே அவங்க லைஃப் மாறிடுச்சு. நாங்கள் என்ன தான் இருந்தாலும் அவங்களோட இழப்பு அவங்களுக்கு கஷ்டம் தானே. அதான் தம்பி, நான், எல்லாம் எங்கள் சித்தி எல்லாருமே ரொம்பவே ஃபேமிலியே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டோம். அவர் இல்லாத எங்களோடக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் வந்து ரொம்பவே நல்லவர். ரொம்பவே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ரொம்பவே லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவரோட இழப்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதான் எங்களால் தாங்கிக்க முடியல. இப்போ அவர் எங்கள் கூட இல்லை. அதுதான் எங்களுடைய பிரச்சனை. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணாமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்தடுத்து ரிசப்ஷன் வீடியோ வரும். சென்னையில் நடக்குது ரிசப்ஷன். அந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். நம்ம சேனல் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, மேரேஜ் இப்படி தான் ஜாலியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பேர் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அதனால தான் பேச முடியல. ஓகே, தேங்க்யூ.